ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து சிலிண்டரோட எல்எஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம் எப்படி வந்தது அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் கியூபுக்கு வந்து எல்எஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம்ஸ் வந்து எந்த மாதிரி வந்தது அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் வந்து சிலிண்டரோட எல்எஸ்ஏ 2πRH எப்படி வந்தது, டிஎஸ்ஏ எப்படி வந்தது, வால்யூம் எப்படி வந்தது அப்படின்ட்டு டீட்டெயில்டாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ பாருங்கள், இதுதான் சிலிண்டர். எல்லாருக்குமே தெரியும், இதுதான் சிலிண்டர் ஷேப்பு. எல்எஸ்ஏ அப்படின்னா என்ன, டிஎஸ்ஏ வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு எல்லா டாபிக்ஸ்லையுமே நான் இந்த மாதிரி பக்கத்தில் மார்ஜினில் எழுதிட்டே வரேன். ஸோ இதை பார்க்க உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருந்துடும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஃபார்முலா வந்து பைஹார்ட் பண்ணவே மாட்டீங்க. அது உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி தான் ரிமெம்பராக இருக்கும். நீங்கள் பைஹார்ட் பண்ணவே வேணாம். பாருங்கள், இந்த சிலிண்டரோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அல்லது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன? இந்த சிலிண்டரோட இந்த கர்வான இந்த ஃபுல்லாகவே இந்த 3D ஷேப்போட இந்த ஃபுல் இது பாருங்கள், இது அந்த பேக் சைடும் அந்த கர்வாக இருக்கிற அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட்டு. ஓகே, இதோட பேஸ் என்ன? சிலிண்டரோட பேஸ் என்ன? சிலிண்டரோட பேஸ் வந்து சர்க்கிள் அப்படின்னா ரவுண்டாக தானே இருக்கும். இது என்ன ஓவல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது சிலிண்டர் அப்படின்றது ஒரு 3D ஷேப் அப்படின்றது பேப்பரில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது டிஃபிகல்ட் அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி வரைய வேண்டியதாக வரும். ஸோ இது சர்க்கிள் தான். சிலிண்டரோட பேஸ் வந்து சர்க்கிள். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சர்க்கிளோட பெரிமீட்டர். ஆனால் நம்ம சர்க்கிளுக்கு பெரிமீட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். 2D ஷேப்ஸில் இது எப்படி வந்தது அப்படின்னு கூட நம்ம கிளாஸில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளும் இந்த சிலிண்டரோட ஹைட்டும் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்துடும். எப்படின்னா பாருங்கள், இப்போது இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 2πr அப்படின்றது ஒரு 12 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது இது நம்ம ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த சிலிண்டரில் ஸோ நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரவுண்டு 2πr தான் வந்து நம்ம மிடில் கட் பண்ண பிறகு இப்படி ஆச்சு பார்த்தீங்களா. இது நத்திங் பட் என்ன அப்படின்னா சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு பேப்பர் வச்சு சிலிண்டர் நீங்கள் ரெடி பண்ணி சிலிண்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்குறப்போ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக செஞ்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து ஸோ இப்படி வரும். ஸோ நத்திங் பட் இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இது மொத்தம் ஃபுல்லாக இல்லவா? பாருங்கள், நத்திங் பட் இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட லென்த்து. ஸோ இது வந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2πr. ஸோ 2πr நத்திங் பட் பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து இது தானே. அது நம்ம ஹெச்ஆ டினோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டூ ஹெச். ஸோ நத்திங் பட் எல்எஸ்ஏ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2πRH வரும். பாருங்கள், சிலிண்டரோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா 2πRH வந்துச்சு. சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr × h+r எப்படி வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நம்ம இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம வந்து 2πRH அப்படின்னு கண்டுபிடிச்சோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன? எல்எஸ்ஏ ப்ளஸ் ஏரியா ஆஃப் எண்ட் சர்ஃபேசஸ் அப்படின்னா ரிமைனிங் சர்ஃபேசஸ். இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. மேலே இருக்கிற ஒரு சர்ஃபேஸு இது சர்ஃபேஸு சேர்த்தா தானே, டாப்பு பாட்டம் சேர்த்தா தானே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆகும். ஸோ நத்திங் பட் எல்எஸ்ஏ என்ன வந்திருக்கு? 2πRH வந்திருக்கு. ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சர்ஃபேசஸ். ஸோ ரிமைனிங் சர்ஃபேசஸ் அப்படின்னா 2 சர்க்கிள்ஸ் இருக்குது. இந்த சர்க்கிளோட ஏரியா நமக்கு தெரியும், 2D ஷேப்ஸில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், πr². இதுவும் ஒரு πr² ப்ளஸ் πr² 2πr² ஆகும். இங்கே பாருங்கள், 2π காமனாக இருக்குது, ஆர் கூட காமனாக இருக்குது. பாருங்கள், 2πr வந்து நான் எடுத்துடுறேன் வெளியே.
இங்கே ஒரு ஹெச் இருக்கும், இங்கே ஒரு ஆர் இருக்கும். இதுதான் நம்மளோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், வர வச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ πr²h தான் வால்யூம் சிலிண்டரோடது. அது எப்படி வர வைக்கலான்னு பாருங்கள். வால்யூம் பாருங்கள், வால்யூம் அப்படின்னா ஏரியா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இந்த சிலிண்டரோட ஏரியா, இந்த பேஸோட ஏரியா என்ன, πr². சிலிண்டரோட ஹைட் என்ன, ஹெச். வந்தாச்சா பாருங்கள், வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து இது பேப்பரில் நீங்கள் சிலிண்டரை வந்து ரெடி பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷுவலாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4th ஒன் வந்து கோன் பார்க்கலாம். கோன். ஸோ கோன் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுதான் கோனா, இது கோன் இல்லையா அப்படின்னா இதுவும் கோன் தான். ஓகே, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் இது ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னா அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த கோனோட ஹைட் நம்ம எப்படி எடுத்துப்போம், நடுவில் ரேடியஸ் இது 6. ஸோ கோனோட ஹைட் வந்து இதுவாக எடுத்துப்போம். ஓகேவா, பர்பெண்டிகுலருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம கோனோட ஹைட்டாக எடுத்துப்போம். ஸோ அதனால நான் இந்த மாதிரி வரைஞ்சேன். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ எது ஹைட்டு அப்படின்ட்டு. ஸோ நத்திங் பட் இதுவும் அதுவும் ரெண்டுமே ஒன்று தான். எப்படி வேணால் எடுத்துக்கலாம் கோன் அப்படின்னா. இதுவும் கோன் தான், இதுவும் கோன் தான். இது வந்து கோனோட ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல் அப்படின்றது. ஸோ இப்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கோனில் வந்து LSA TSA வால்யூம் ஃபார்முலாஸ் பைஹார்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். இனிமேல் பண்ணவே வேணாம், பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கைஸ், நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக ஈஸியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன, பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா. ஸோ 2πr இருந்திருக்கு. இந்த கோனோட ஹைட் வந்து ஹெச் பாருங்கள், 2πrh வந்துருக்கு. 2πrh எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா பாருங்கள் 2πrh தான் நம்மளுக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். கோனுக்கும் இதே மாதிரி வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக இல்லை, இது ராங். ஆக்சுவலி பாருங்கள், இது ஒரு சிலிண்டர் அப்படின்னா இது பாருங்கள் கோன் அப்படின்றப்போ இதில் 1/3 பாருங்கள், எத்தனை 1 2 3 கோன்ஸ் வரும் பாருங்கள் இதில். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் 2πrh அப்படின்னா ராங் தானே ஆகும். ஸோ இது வந்து ஒரு டெரிவேஷனாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2πrh அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஆல்ரெடி சிலிண்டருக்கு தான் வந்தாச்சு, அதுதான் சிலிண்டரோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கோனுக்கு வந்து 2πrh கிடையாது. ஸோ எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது அப்படின்னா பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பாருங்கள், இந்த கோன் வந்து நம்ம விஷுவலாக நம்ம பேப்பர் வச்சு ரெடி பண்ணுறப்போ ஸோ பாருங்கள் கோன் இப்படி இருக்கும். ஸோ 3D ஷேப் அப்படின்றதால நம்ம அந்த மாதிரி வரைகிறோம். ஸோ இது வந்து நம்ம மிடில் ஆஃப் த கட் பண்ணுறோம். ஸோ இது கட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த பேஸ் வந்து நீங்கள் 2πr அப்படின்னு சொல்கிறீங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ கரெக்டு தான். ஸோ இது நம்ம இப்படி கட் பண்ணுறப்போ வந்து அது செக்டார் ஆஃப் த சர்க்கிள் ஆகும். ஸோ கொஞ்சம் பெரிய பீஸாக வரும் பாருங்கள். அப்போது இதுவும் 2πr தான். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுவோம். நம்ம 2D ஷேப்ஸில் ஆல்ரெடி நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் நம்ம இந்த மாதிரி தான் வர வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இது வந்து மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறப்போ ஸோ இது ஒரு டெரிவேஷனாக தான் இருக்கும். நீங்கள் விஷுவலாகவும் பண்ணலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக, அப்போ தான் இது புரியும். ஸோ நம்ம சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ நத்திங் பட் இந்த 2πr அப்படின்ற இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம கீழும் மேலும் அடுக்கி வச்சுருப்போம். ஸோ வந்து 2ஆக டிவைட் ஆகிட்டு πr ஆகிடும். இது வந்து நத்திங் பட் இந்த ஸ்லாண்ட் ஹைட் எல். இந்த பாருங்கள், இந்த கோனில் வந்து இந்த நம்ம நடுவில் இந்த கட் பண்ணிட்டோமா, அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இது ஸ்லாண்ட் ஹைட்டு தானே, இது எல் தானே. ஸோ அந்த எல் தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறப்போ இது எல். ஸோ நத்திங் பட் இப்போ இது ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கோன் வந்து நம்ம ரெக்டாங்கிளாக வந்து ரெக்டாங்கிளாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன பாருங்கள், ரெக்டாங்கிளோட ஏரியா L × B. ஸோ L + πr இருக்குது.
பி பிளேஸில் எல் இருக்குது. ஸோ எல் இன்ட்டு பி அப்படின்னா பை ஆர் எல் பாருங்க. ஸோ அவர் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பை ஆர் எல். இது வந்து புரியாமல் மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இது புரியும் உங்களுக்கு. நானும் ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு விஷுவலாக ஷோ பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்மளுக்கு தெரியுமே, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் எண்ட் சர்ஃபேசஸ். எண்ட் சர்ஃபேசஸ் அப்படின்னா டாப் பாட்டம். டாப்பில் தான் ஒன்றுமே இல்லை, பாட்டமில் வந்து இருக்குது. அதோட ஏரியா என்ன, சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர். இங்கே பாருங்கள் பை ஆர் காமனாக இருக்குது. ஸோ பை ஆர் நான் காமன் எடுத்துடுறேன். இங்கே எல் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்கும், ஸ்கொயர் இருக்குல்ல அதனால. ஸோ பாருங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து பை ஆர் எல் ப்ளஸ் ஆர் கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ கடைசியில் வால்யூம் எப்படி வர வைக்கலாம் பாருங்கள். வால்யூம் பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதை பாருங்கள், இந்த ஒரு சிலிண்டரில் இந்த கோன் வந்து 1/3 இருக்கும் பாருங்கள். ஸோ சேம் ரேடியஸ் சேம் ஹைட்டு இருக்கிற இப்போ பாருங்கள் ஒரு சிலிண்டர் இருக்குது, சேம் ரேடியஸ் சேம் ஹைட் இருக்கிற நம்ம 3 கோன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த 3 கோன்ஸில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி இந்த சிலிண்டரில் நம்ம ஃபில் பண்ணுறப்போ நம்மளுக்கு 3 கோன்ஸ் வாட்டர் வந்து இந்த சிலிண்டரில் ஃபில் ஆகும். ஸோ அப்படின்னா கோனோட ஏரியா, கோனோட வால்யூம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கோனோட வால்யூம் வந்து சிலிண்டரில் 1/3 இருக்கும். ஸோ சிலிண்டரோட வால்யூமில் 1/3 இருக்கும். ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சாக எழுதிக்கலாம். ஸோ பாருங்கள் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சாக நம்ம எழுதிக்கலாம். அப்படின்னா பாருங்கள், இப்போ ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம், அந்த சிலிண்டரோட ஹைட்டு எவ்வளோ இருக்கோ, எவ்வளோ ரேடியஸில் எடுத்துக்கிறோமோ அது சேம் ஈக்குவல் டு இருக்கிற அந்த சேம் ஹைட் இருக்கிற 3 கோன்ஸும், சேம் ஹைட் இருக்கிற 3 கோன்ஸும் அண்ட் சேம் ரேடியஸில் எடுத்தோம் அப்படின்னா இந்த 3 கோன்ஸ் வாட்டர் வந்து ஃபில் ஆகும் இந்த ஒரு சிலிண்டரில். ஸோ இந்த சிலிண்டரோட வால்யூமில் வந்து 1/3 வால்யூம் தான் வந்து கோன். ஸோ அதனால தான் வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சிலிண்டர் வந்துருச்சு அப்படின்னா சிலிண்டர்லேருந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் நம்மளோட கோன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்பியர் ஹெமிஸ்பியர் பார்க்கலாம். பாருங்கள், கோனுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்பியர் ஹெமிஸ்பியரோட லேட்ரல் சர்ஃபேஸ், டோட்டல் சர்ஃபேஸ், வால்யூம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.